கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கு சேப்பாக்கில் டெல்லியோட சிஎஸ்கே விளையாடுறாங்க. தொடர்ந்து 6 மேட்ச்சு மண்ணை கவ்வியிருக்காங்க சேப்பாக்கில். 2011 ஏதோ ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயிச்சாங்க. எப்படி இருக்கும் நாளைக்கு மேட்ச்சு? பேசுகிறதுக்கு நம்ம கூட ஷியாம் வந்திருக்காரு. வணக்கம் ஷியாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே பயங்கர காண்டா சிஎஸ்கே தோக்கும் தான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்க. அதே காண்டை திருப்பி பேச போறீங்களா, இல்லை ஏதாவது பிராவிஸ் வராருன்னு சொல்கிறாங்க, ஏதாவது ஜெயிக்குமா? சார் நம்ம இப்போ அந்த ஜோசியக்காரங்க மாதிரி ஆகிட்டோம். இப்போ 7:30 சனி வந்தால் உங்களுக்கு அடி விழுன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இது பண்ணிக்கங்கப்பா, பரிகாரம் பண்ணிங்கப்பா, கோயிலுக்கு போய்க்கோ. திருநள்ளாறு போகிறதுனால என்ன 7:30 சனி பண்ணாம விடுவாரா? 7:30 கொஞ்சம் ஒரு 3:30 பண்ணுவார். அந்த மாதிரி தான் இப்போ பிராவிஸ் உள்ளே வந்தால் என்ன ஆகுதுன்னா, பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. பேட்டிங் சிஎஸ்கே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா போன மேட்சே பார்த்தோம், உங்களுக்கு பவர் பிளேலேயே நமக்கு சங்க கவுனாலும் நம்ம க்ளீனாக 207 வரைக்கும் கொண்டு அடிச்சுட்டு வந்துட்டாங்க. மிச்சம் மீதி அந்த தட்டு மாதிரி ஒட்டு மாதிரியும் ஒட்டு வளப்பி ஏதோ வந்துட்டாங்க. நாளைக்கு என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னா, சிஎஸ்கே கண்டிப்பாக பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய டோட்டல் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 230 to 240 வச்சா டெல்லிக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த டஃப்பு கொடுக்கலாம். அது கொடுக்கலீங்கன்னா 200 இதே மாதிரி 210 க்யூட்டாக 210 ஆடி முடிச்சிட்டாங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்துடலாம். ஏன்னா கண்டிப்பாக அவங்க சேஸ் பண்ணி அடிச்சிருவாங்க. 210 220 அட்டைன் பண்ணலாம். நீங்கள் கேட்குறதெல்லாம் 250 240 அப்படின்லாம் கேட்குறீங்க. இது என்னது? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேட்டாங்க, எப்படி அடிக்கிறது? 2011 ஜெயிச்சாங்க. 2015 பெட்ரோல் என்ன விலை இருந்துச்சு, இப்போ 2026 பெட்ரோல் என்ன விலை இருக்குது, எல்லாமே ஏறும்போது அப்போ அடித்த ஸ்கோர் படித்ததும் கரெக்டாக இருக்குமா சார்? என்ன சார் மண்ணோட விலையே இருந்துச்சு சார். 2011 என்ன ரேட்டில் இருந்துச்சு, இப்போ 2026 என்ன ரேட் இருந்துச்சு? இன்னொன்று சார், எல்லா டீமும் காலங்காலத்துக்கு எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் கவாஸ்கர் காலத்து கிரிக்கெட் மாதிரி ஆடிட்டு இருந்தோன்னா ஆட முடியும். T20ங்கிறது 2010களில் ஒரு மாதிரி ஆடப்பட்டுச்சு, 2015 to 20களில் ஒரு மாதிரி ஆடப்பட்டுச்சு, இப்போ 2020க்கு மேலே வேறு லெவலில் ஆடப்பட்டுச்சு. இதே சேப்பாக்கில் ஜிம்பாவே நமக்கு டஃப் கொடுத்தாங்களே சார். நம்ம அடித்த போது நம்மளும் சூப்பர் ஸ்கோர் அடித்தோம். ஆனால் 2 விக்கெட் மேலே கரெக்டாக முடியலையே. உங்களால் ஒன்றுமே முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பக்கம் அஸ்வின், ஒரு பக்கம் முரளிதரன், ஒரு பக்கம் ஜடேஜான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இந்த ஸ்பின் எடுப்படாதா? இப்போ இந்த ஸ்பின் எடுப்பட அவங்க பிச்சா மாற்றிட்டாங்களே சார். ஏன்னா அவங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இங்கே ஸ்பின்னு இல்லை போலிங்குன்னு கொடுத்தாலும் யாரும் எங்களுக்கு ட்ரஸ்டபிள் ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வச்சுட்டாங்க. எடுக்கிற போலர்ஸ் சூப்பராக போட்டாலும் விக்கெட் வர மாட்டேங்குது, விக்கெட் வர போலர்ஸ் வருண பகவான் மாதிரி ரன் கொடுத்துறாங்க. ஸோ நான் எதுக்கு போலர் நம்பிக்கிட்டு பேட்டரை வச்சே இறங்கணும்னு சொல்லி பேட்டிங் ஹெவியாக தான் நாளைக்கு போவாங்க. பிராவிஸ் வருது, இந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இப்போ இந்த 3 மூர்த்திகளில் ஏதோ ஒரு மூர்த்தி அடித்தா மிச்சம் 2 மூர்த்தி நகரவலம் போகிற மாதிரி பெவிலியனுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த 2 மூர்த்திகளில் யாராவது ஒருத்தன் கூட கிளிக் ஆனால் அங்கே மேரத்தான் நம்ம அந்த பேட்டன் பாஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபயர் அப்படியே பாஸ் பண்ணுறதுக்கு பிராவிஸ் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பிராவிஸ்க்கு வீக்னஸ் நம்ம இன்னும் சொல்ல முடியாது, ஷார்ட் பால் வீக்னஸ் உண்டு. அவர் ஸ்பின்னை போட்டிங்கன்னா கண்ணை முட்டு இந்த குனிச்சிட்டு அடிப்பார், பற்றி தலையை குனிச்சிட்டு அடிப்பார், அடிச்சு கடாசி விட்டுருவார். ஆனால் ஷார்ட் பாலில் உங்களுக்கு அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. வேகமாக வர ஷார்ட் பால் அடிக்கிற வீக்னஸ் கொஞ்சம் இருக்குது. ஏதாவது ஒரு சைடு அவரை பேர்னா ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட் பாலை போட்டு தூக்கி காலி பண்ணுற வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் பிராவிஸ் கூட ஆடுற அதே கண்ட்ரி பிளேயர் என்கிடி இருக்கிறார். என்கிடி சும்மா பால் ஆற்றி போட்டுருந்தார். உங்களுக்கு பட்லரும் கில்லுமையோ எங்கே பால் எங்கேயா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவரும் கீப்பரும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. டெல்லி போலிங் போட்டிருந்த போது பால் போட்டுட்டு இருந்தாங்க. நான் போடுற மாதிரி போட்டு பிடிக்கிற மாதிரி போட்டு, ஏன்னா ஓடி வராரு, கையெல்லாம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு அந்த 6 அடி வெஸ்ட் இண்டீஸ் அந்த பாடி 7 அடியில் வரப்போய் நீங்கள் பாரு, நான் தூக்கி அடிக்கிற அடியில் சேப்பாக்கிறதுலேருந்து நுங்கம்பாக்கம் போக நீங்கள் ரெடி ஆவீங்க. ஆனால் பால் உங்களுக்கு கீழே பல்லாவரத்தில் போகிற மாதிரி கீழே அடியில் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் மாதிரி போயிடுச்சு. டெல்லி அப்படி தான் ஆச்சு உங்களுக்கு கேடுது. அந்த மாதிரி டாக்டிக்ஸ் நிறைய தெரிஞ்ச ஆள் இவங்கெல்லாம். நிறையா அங்கே SA T20 ஆடிருக்காங்க, நிறைய ஆடிருக்காங்க. அவர் எதாவது மேட்சப் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஃபன் இருக்குது. அண்ட் இதே கிரவுண்டில் பேர் என்ன, நீங்கள் இப்போ சொன்னீங்களா அந்த காலத்துலேருந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த பதானி தான் இப்போ அங்கே கோச்சு. ஸோ எல்லா பக்கம் எல்லாம் நீட்டாக தெரியும். இங்கேயே அவங்க சேப்பாக் சூப்பர் கில்லீஸில் லீட் பண்ண ஒரு கோச் தானே சார். சேப்பாக்கை பற்றி இப்போ இருக்க சிஎஸ்கே ஆளுங்களை விட தோனியை தவிர்த்து நீங்கள் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு புதுசு. பட் பதானி தோனிக்கு முன்னாடி இங்கே பழசு. உங்களுக்கு MA சிதம்பரம் கூட அவர் தெரிஞ்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பதானி. ஏன்னா அவர் 2001 ஆடிட்டு இருக்காருல்ல பதானி. ஸோ அவருக்கு இந்த கிரவுண்டுங்கிறது பழசு. ஸோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நிறையா பண்ணுவாங்க. லாஸ்ட் டைமே பண்ணாங்களே சார். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் கில்லர் மில்லர் இருக்காரு. சரி, அவர் தான் போன முறை சர்க்கஸ் துப்பாக்கி மேலே சுட்டுக்கிட்டாரு. இந்த முறை அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா நீ ஒரு சின்ன பையன் அடிச்சு காமிச்சிட்டான். முகுல் சௌத்ரி இப்படி முக்காமல் அடிக்கணும் பாருப்பா, நீ கவலையே படாமல் ஆடணுமான்னு சொல்லி அடிச்சு காமிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் அந்த அந்த அவருக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். ஏன்னா நீக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா போஸ்ட்லேயும் ஃபேஸ்புக் போஸ்ட்லேயும்
முகுல் சௌத்ரி வந்து அடுத்த ஒரு தோனி அந்த லெவல் பேசாங்க. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் தோனின்னு சொல்லிட்டு ஆடுறதுக்காரு. அவர் தெரிஞ்சல ஒரே ஜோனு தான். இப்போ வந்து வண்டியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த். அடிச்சா நான் 6th கியர் மட்டும்தான். இந்த டிஃபென்ஸ் தேவையில்லை. இந்த சிங்கிள் தேவையே கிடையாது. யோசிச்சு பாருங்க, 19 ரன்னு 7 பால் தேவை. நம்ம என்ன ஐடியா சொல்லுவோம், சிங்கிள் எடுத்துகிட்டு போயிரு, அடுத்த ஓவர் 6 பால் இவனுக்கு சான்ஸ் இருக்குது, 18 ரன் நீ அடிக்கலாம், 3 6 சொல்லுவோம். அவர் கவலையப்படாமல் அந்த பால் 6 அடிச்சுட்டு 13 ரன் 2 6 முடிஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணார். அதுவும் அந்த வைட் வாக்கர் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கவர்ஸ் மேலே அடித்த 6லாம் அதெல்லாம் நம்ம அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி, ஃப்ரேம் திஸ் இஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சீன் வச்சுக்கலாம். அவ்வளோ பேலன்ஸ், அவ்வளோ நம்பிக்கையோடு அடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே மற்றும் பலர் மாதிரி தான் இருக்காங்க. நிக்கலஸ் பூரானுக்கு அப்புறம் தானே அங்கே வந்து அந்த இந்த சப்போர்ட்டிங் காஸ்ட்னு போடுவாங்க பார்த்தீங்களா. இது ஏதாவது சில படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லன் பேரை போட்டு அப்புறம் மற்றும் பலர் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது டீம். அப்படிப்பட்ட டீம்ல ஒரு பையன் வந்து அடிக்கிறான்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நாளைக்கு பிராவிஸ் உள்ள வராருன்னா இங்கே யாரை கேட்டுவாங்க சார்? எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கை வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சர்ஃப்ராஸ் கான் கை வைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து கொஞ்சமாச்சும் அந்த ஒரு நம்ம ஒரு மானமான ஸ்கோர் போகிறதுக்கு 2 மேட்ச்லேயும் நின்று ஆடினார். உங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் போய் நம்ம அங்கே ஆடின போதும் சரி, கவுஹாத்தியில் ஆட போதும் சரி, அவர் தான் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் நின்று அந்த டபுள் டிஜிட் கொண்டு வந்தார். இங்கே 200 மேலே நம்ம வந்து பஞ்சாப் கூட அடித்த போது நடுவில் அந்த கேமியோ அந்த ஆக்சிலேஷனை போட்டு விட்டது யாருன்னா வந்து சர்ஃப்ராஸ் கான் தான். போன மேட்ச் சொல்ல வேணாம், 50 அந்த பெங்களூரில் அவர் பாட்டுக்கு தனியாக வேறு பிச்சில் ஆடிட்டு இருந்தார். அவரை தூக்குறது வந்து தப்பான விஷயம். டூபே ப்ரூவன் பெர்ஃபார்மர், அவரை வந்து தூக்க மாட்டாங்க. இந்த 2 பேரில் வந்து பிரசாந்த் வீர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார். பிரசாந்த் வீர் போன மேட்ச்சில் அந்த ஒரு டாக்டிக்கல் 40 இல்லை வந்து ஒரு மேட்ச் சேவிங் 40 ஏதோ 40 அடிச்சிட்டார். ஆனால் ஹி டேக்ஸ் டைம். யங்ஸ்டர்ஸ் ஹி டேக்ஸ் டைம் டு பில்ட் ஆன் இன்னிங்ஸ். இப்போ நேற்று முகுல் மாதிரி வந்து நேற்று முகுலுக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் பேட்டர்ஸ் யாருமே கிடையாது. எல்லாம் ஃப்ரீ ஃபால் விக்கெட் தான். உங்களுக்கு டேப்பை திறந்து விட்டாச்சு. நீங்கள் அடுத்துல ஏதாச்சும் வந்து அந்த ஹோஸ் ஃபிட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ நிறுத்துவாங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக போல. ஸோ பிரச்சனையே கிடையாது, நான் பேட் பண்ண. பட் இங்கே அப்படி கிடையாது. கீழே வந்து அடுத்து அடிக்கிறதுக்கு வந்து ஆள். இப்போ தோனி நான் இம்பாக்ட் பிளேயர் ஆடுவாரா இந்த மாதிரி பேசல இருக்கும். அப்படி இருக்கும்போது பிரவிஸை உள்ள கொண்டு வந்துட்டு கார்த்திக் சர்மா வெளில உட்கார வைப்பாங்க. இதுதான் ஐடியல் 11 இருக்கும் நாளைக்கு போகிற மேட்ச். இம்பாக்ட் பிளேயராக என்ன பண்ணுவாங்க இப்போ? ஏன்னா பவுலிங் தான் பயங்கர வீக்காக இருக்குன்னு என்னோட இது 2 இடம் வீக்குன்னு தோணுது. ஒன்று பவுலிங், இன்னொன்று எல்லாருமே வெளியில் 87 இயர்ஸ் எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க கேப்டன்சி சரியில்லை சார். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பரவாயில்ல, சென்னை சர்ஜரி கிங்ஸ் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், இப்போ வந்து ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட உங்ககிட்ட 40 கோடி இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட 68 கோடி இருக்குது. நினச்சா நீங்கள் அந்த ஆக்ஷனில் கமாண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கில்லர் டீலில் வந்து நீங்கள் முடிக்கலாம். இப்போ உங்ககிட்ட 40 கோடி இருக்குன்னா நீங்கள் இன்னொரு டீமே உருவாக்கலாம். இந்த அமௌண்ட் டீமே உருவாக்கலாம். நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஓகே. பட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மேட்டரில். இன்னொன்று அந்த யங்ஸ்டர்ஸ் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட ஒரு கைடிங்காக ஒரு சீனியர் உள்ளே இருக்கணும்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆளோ இல்லை ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு ஆளோ. இப்போ இங்கே இருந்த மில்லரே வந்து ஆக்ஷனில் கம்மியான ரேட் தானே மில்லர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த கைட் பண்ணி ஷெப்பர்ட் பண்ண கரெக்டாக இருக்கலாம். இப்போ தோனி வந்து மார்க்கண்டைன் மாதிரி 1000 வருஷத்துக்கு ஆட போகிறது இல்லை கிரிக்கெட். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆடிட்டு போக போதில்லை. உங்களுக்கு யூ நீட் டு பில்ட் அ டீம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, ருத்ராஜன் ஒருத்தர் நம்பி கொடுத்தீங்க, அவர் கழுதையோ குதிரையோ என்ன பண்ணுறாரோ ட்ரஸ்ட் சிங் ஏதோ ஒரு டைமில் அந்த வின்னிங் காம்பினேஷன் அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் இல்லை. ஏதோ ஒரு மேட்ச்சில் கிளிக் ஆச்சுன்னா அது அப்படியே கன்டினியூ ஆகிட்டு போகும். தோனி அப்படி தானே உங்களுக்கு வந்தார். இப்போ தோனி வந்து ஸ்கூலில் ஒரு கிரிக்கெட்டில் லீட் பண்ணது கிடையாது, ஜோனல் கிரிக்கெட்டில் லீட் பண்ணது கிடையாது, அண்டர் 19 அண்டர் 16 எங்கேயுமே லீட் பண்ணது கிடையாது. எப்படி அவங்க சான்ஸ் கொடுத்தாங்க? சச்சினும் டிராவிடும் நின்றுட்டு இருக்கும் போது இன்சைட்ஸ் அவர் கேம் கவரேஜ், இன்னொன்று ஒரு கீப்பராக மொத்தமாக எல்லாம் பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு டைமில் வேறு எந்த கீப்பருக்கும் கேப்டன்சி கொடுக்கல. பாகிஸ்தான் மட்டும் சும்மா மொயின் கான் கொடுத்த அப்புறம் வாங்கிக்குவாங்க. அங்கே மட்டும் வந்து அப்பப்போ வந்து அந்த அந்த ஃபேன்ஸ் அந்த ரன்னிங் சேர் காம்படிஷன் மாதிரி மொயின் கான் கிட்ட இருக்கும், திடீர்னு ரஷீத் லத்தீஃப் கிட்ட இருக்கும், திடீர்னு வந்து வாசிம் அக்ரம் அந்த மாதிரி மாறி விளையாடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கீப்பர் வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்படி அந்த இன்சைட்ஸ் பண்ணும்போது தோனி உள்ளே தெரிய வந்தார். அப்போவே வந்து உங்களுக்கு நீங்கள் நம்ம ஜெயிச்ச அந்த 3 ட்ராஃபி பார்த்தா அந்த 7 டோர்னமெண்ட் கிட்ட தோத்துருக்கிறார். ஸோ ஹி ஹேஸ் a ஷேர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தேன் டு see his success. ஸோ அந்த மாதிரி ருத்ராஜ் டைம் கொடுக்கலாம் சார். இப்போவே வந்து அவரை மாதிரி இல்லை, நம்ம தாத்தா மாதிரி இப்போ நம்ம இல்லை. நம்ம தாத்தா சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிட்றது இல்லை, நம்ம தாத்தா சம்பாரிச்சு நம்ம சம்பாரிச்சது இல்லை. ஆனால் இப்போ நம்ம வந்து சொன்னேன் நீ உங்கள் தாத்தா மாதிரி இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து அனாலஜி இருக்குது கேப்டன்சி. இப்போ நாளைக்கு டாஸ் என்ன பேட்டிங்காக போலிங்க? பேட்டிங் ஹெவியாக ஸ்கோர் பண்ணி விடுங்க. கண்ணை மூட்டு 240 to 250 எய்ம் பண்ணி அடிங்க.
பிராவிஸ் இருக்கிறதுனால சேஸ் பண்றதுல இல்லை சார், நம்ம வந்து நம்ம போலிங் வந்து இப்போ என்னன்னா, இப்போ அவங்களுக்கு சேசிங் ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நம்ம வந்து அவங்க என்ன பண்ணால் நம்மளுக்கு முதல்ல போலிங் போட்டாங்கன்னா இந்த 250ங்கிறத சப்போஸ் 270 280 போச்சுன்னா நம்மளும் சேஸ் பண்ணது கஷ்டமாக போயிடும். அன்றைக்கே அந்த 240 தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 205 வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து அந்த 250 போனதுனால தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு 220க்குள்ளே நிறுத்திருந்தான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ 220க்குள்ளே நிறுத்தினா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேட் பண்ணி ஒரு 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 240 to நீங்கள் 260 ஃபேஸ் பண்ணிங்கன்னா அங்கே யாராவது ஒருத்தர் ப்ரெஷர் ஆகும். டெல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுங்கியன் கிடி சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கிறார். கூட வந்து நம்மால் தமிழ்நாடை சேர்ந்த நட்டு சூப்பர் ஃபார்மில் இருக்கார். பிரச்சனை கிடையாது. இந்த 2 பேர் கூட வந்து முகேஷ் அவர் ரன்னு கொடுத்தாலும் கொஞ்சம் வச்சார். நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது குல்தீப் யாதவ். நீங்கள் குல்தீப் யாதவ் வந்து 3 பால் இல்லை 4 பாலில் அந்த ஒரு 12 ரன் விட்டார்னா 4 ஓவர் மடை திறந்த ரன் வரும். ஏன்னா அவரே ஃபீல் பண்ணுவார் திடீர்னு. அப்போ இப்போ நம்ம கல்லி கிரிக்கெட்டில் ஆடுவோம், நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சிடும், பேட்ஸ்மேன் சூப்பர் ஃபார்மில் அடிச்சிடும், நம்ம ஏதோ சோதா பாலாக போட்டிருப்போம். அப்போ தான் என்ன பண்ணணும், நம்ம தெரியாத எல்லாம் ட்ரை பண்ணுவோம். வைடு போவோம், நோ பால் போவோம், தலைக்கு மேலே போவோம், ஆயா பால் மாதிரி போவோம், எல்லா பாலும் போவோம். ஒரு 6 பார்த்தா அந்த ஓவரே பார்த்தீங்கன்னா 20 ரன் கொடுத்துச்சிடும். மொத்த கண்டு அப்புறம் அப்போ கேப்டன் என்ன பண்ணுவோம், ஓவர் ஃபில் பண்ணி கையில் கொடுத்தாங்கணும், வேறு வழி கிடையாதுங்க. ஸோ குல்தீப் யாதவ் டார்கெட் பண்ணி அடித்தா க்ளீனாக அடிக்கலாம். அவங்க வந்து அந்த 240 to 260 எய்ம் பண்ணி உள்ளே இறங்கினா டெல்லிக்கு வந்து கொஞ்சம் அந்த அவங்க அந்த பேஸை கொஞ்சம் ஷேக் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம போலிங்கில் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு கலீல் அஹ்மத் நல்ல ஃபார்மில் இருக்காரு, அன்ஷுல் கம்போஸ் நல்ல ஃபார்மில் இருக்காரு. இந்த 2 பேர் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. இங்கே ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் ஓவர் 10 நீங்கள் 140 போடுற பவுலர் டெத்தில் போட விடக்கூடாது. கொஞ்சம் வந்து பவர் பிளேலாம் அந்த கொஞ்சம் பயத்தை காட்டணும். அதுவும் இவங்க சொல்கிற வைடியாக ஸ்ட்ராட்டஜி போடக்கூடாது. அச்சு நெஞ்சுக்கே ஏற்று என்ன அடிக்கிறான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷார்ட் பால் ட்ரை பண்ணுவாங்க. டீம் டேவிட்கே அந்த ஷார்ட் பால் ஏற்றி அதை ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா, 140ல் ஹாஃப் பிச்சில் குத்தி மேலே ஏற்றுறது நல்லா உங்களுக்கு வந்து ஃபுல் பேஸில் ஏற்றணும். நீங்கள் வந்து 120 போட்டிங்கன்னா அச்சு சேப்பாக்கத்தானே இந்த பக்கம் வந்துடும். உங்களுக்கு ட்ரிப்ளிகேனா பரசாதி கோயில்கிட்ட வந்து நீங்கள் வந்து உருண்டையாக வந்து பாலை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக வந்து 140 145 மேலே நீங்கள் வந்து நெஞ்சுக்கு ஏற்றி போடுங்க, எப்படி அடிக்கிறான்னு பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி போட வேண்டியது தான். ஏன்னா மில்லருக்கு வந்து பால் ஸ்பீடில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள். பட் அந்த ஸ்பீடாக வரும்போது டைமிங் மிஸ் ஆக சான்ஸும் இருக்குது. கொஞ்சம் பிச்சில் லைட்டாக கொஞ்சம் கிரிப் ஆச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து அண்டர் லைட்ஸ் கொஞ்சம் ஆடுறாங்க, கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சுன்னா டப்புன்னு உங்களுக்கு வந்து கொடை கிளம்ப கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ தோனி உள்ளே வந்தாருன்னா இம்பாக்ட் சப் நம்ம யாருக்கு போகலான்னா, தோனி கண்டிப்பாக பேட்டிங் சப் வரலாம். போலிங் இம்பாக்ட் சப்ப நான் வந்து ஸ்ரேயாஸ் கோபால் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஸ்ரேயாஸ் கோபால் போய் சான்ஸ் கொடுப்பேன். அண்டு நூர் அஹமத் கொஞ்சம் மோசமாக கொஞ்சம் ஃபார்ம் இல்லாமல் இருக்குது, அவருக்கு பதிலாக அகில் ஹுசைன் உள்ளே கொண்டு வரும். ஸோ எனக்கு வந்து டெவால் பிரேவிஸ் உள்ளே இருக்கணும், அப்புறம் அகில் ஹுசைன் உள்ளே இருக்கணும், இம்பாக்ட்ல ஜேமி ஓர்டன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 பேர் தான் ஆட முடியும். அங்கே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசாக உங்களுக்கு வந்து 3 பேர் தான் இருக்காங்க. மேலே வந்து அக்ஷர் பட்டேல், தென் வந்து கீழே இவர் வராரு நிதிஷ் ராணா ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஒரு சென்னைன்னு பார்த்தாலே அடிப்பார். போன வருஷம் கேக்கையாக இருக்கா அந்த அஸ்வின்லாம் வந்து தூக்கி கிரவுண்டை சுற்றி காமிச்சார் ராஜஸ்தான் ஆடின போதுலாம். ஸோ சென்னைன்னு பார்த்தோன்னா பேட்டை தூக்கிட்டு அடிக்கிற ஆள் கொலவெறியில் இருப்பார். ஸோ நிதிஷ் ராணா, அக்ஷர் பட்டேல், மில்லன் 3 பேர் இருக்காங்க. மைட் பி அவங்க மேத்யூ ஷாட்டை சும்மா கொண்டு வர ட்ரை பண்ணலாம். மேத்யூ ஷாட்டை சும்மா கொண்டு வந்து நான் ஒரு ஆஸ்திரேலியன் ஒருத்தர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி மேத்யூ ஷாட்டை கொண்டா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து கிடைக்குது உங்களுக்கு. எல்லாருமே ஃபீல் பண்ணுறது என்னென்னா, சிஎஸ்கேல வந்துட்டு பேட்டிங் ஓரளவு இருக்குது, பட் பவுலிங் தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டுட்டு அப்புறமா 2வது சேஸ் பண்ணாக்க, ஏன்னா டிசிக்கு ஆகிறதுக்காக சொன்னாங்க. கரெக்ட் சார். ஆனால் நீங்கள் இப்போ சேஸ் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ சேஸ் பண்ணுறீங்களே, முதல்ல உங்களுக்கு போலிங் வீக்காக தான் இருக்குது. நீங்கள் போலிங் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா 260 கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு மொராலே உங்களுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250 அடித்த போது ஒருத்தங்க சிரிச்சுட்டு கூட போகல. சரி ஓகே தில்லுக்கு துட்டு அடிக்கலாம் வா, இல்லை வந்து நம்ம என்னென்னு பார்த்துலான்னா அந்த பாடி லாங்குவேஜே வரல. ஏன்னா தேவர் ஸோ டிஃப்ளேட்டட். அந்த கிரவுண்டில் இப்போ பெங்களூரில் வந்து நடந்த கம்ப்ளீட் ஹியூமிலியேஷன் தான். நீங்கள் போன மேட்ச்லாம் வந்து 2 ரன்னில் தோத்தாருப்பா, இல்லை ஒரு 6ல் தோத்தா, ஒரு ரன்னில் கொஞ்சம் அங்கே அந்த ஃபைட்டிங் இருந்துச்சு. இங்கே ஃபைட்டே இல்லையே சார். உங்களுக்கு வராங்க ஒரு 6 அடிக்கிறாங்க அவுட்டு, வராங்க 6 அடிக்கிறாங்க அவுட்டுங்கிற மாதிரி எஸ்ஜே சூர்யா அந்த ரிப்பீட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு மொரால் ரொம்ப டவுனாக இருக்குது இப்போ டீமுக்கு. ஸோ மொரால் டவுனாக நீ என்ன பண்ணும், அடிச்சு ஒரு பெரிய ஸ்கோரை போட்டு 250 to 260 போட்டு இதை டிஃபெண்ட் பண்ணணும், நம்பி உள்ளே இறங்குங்க. அப்படி இறங்கினா அட்லீஸ்ட் 230 to 240 நிற்கும். இந்த பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னு சொல்கிறீங்க, தைரியமாக இறங்கி அடிக்கணும்னு. ருத்ராஜ் அவுட் ஆஃப் ஃபார்ம்,
சஞ்சு சாம்சன் அவுட் ஆஃப் ஃபார்ம் 3 மேட்ச் விளையாடல, என்ன பெரிய ஸ்கோர் அடிப்பீங்க சார் அவர் வந்து இப்போ சஞ்சு சாம்சன் எப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து அந்த எம்ஜிஆர் மாதிரி இப்போ எம்ஜிஆர் ருத்துன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க 3 அடிக்கு மேலே 3 அடிக்கு மொத்த மேலே மாதத்துக்கு அப்புறம் தான் அடிப்பீங்க. முடிஞ்சது. இப்போ இது வந்து அங்கே பாட்ஷா ரஜினி மாதிரி வந்து சஞ்சு என்ன 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 ஆச்சுன்னே தெரியல. மனுஷன் வேர்ல்டு கப்பில் அவ்வளோ அட்டகாசமா விளையாண்டாரு. இந்த ஒரு 3 மேட்ச் அப்படியே இந்தியாவுக்கு வந்து கேமை கையில் கொடுத்துட்டு கப்பையை கொடுத்துட்டு போன மனுஷன் இங்கே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. அவர் டவுட்டில் இருக்கிறாரா இல்லை நமக்கு ரோல் கிளாரிட்டி என்னன்னு தெரியலையா அந்த மாதிரி ஒரு விஷயமா தெரியுது. ஆயுஷ் மாத்ரே ஒருத்தர் அடித்தார். ஆயுஷ் மாத்ரே அன்றைக்கி அந்த சூப்பரான இன்னிங்ஸ் அடித்தார். சஞ்சு சாம்சன் இன்னுமே வந்து நம்ம யார், நம்ம எதுக்கு இந்த ரோலில் இருக்கோம், நமக்கு என்ன ரோல் கிளாரிட்டி என்ன, நம்ம அட்டாக் போகலாமா இல்லை டிஃபென்ஸ் போகலாமா இல்லை ஆங்கர் பண்ணி அடிக்கணுமா, அந்த மாதிரி டபுள் மைண்டில் இருக்க மாதிரி தெரியுது. சரி, அப்போ வந்து கோச் இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணணும்ல, என்னன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, அதை வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ருத்ராஜ் வந்து என்ன கேப்டன்சி ப்ரெஷரா? ஏன்னா வந்து ருத்ராஜ் போன சீசன்லாம் நிஜமாக நல்லா விளையாண்டாங்க சார். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேட்டர் ஹீஸ் கிளாஸ் அப்பார்ட். உங்களுக்கு ஒவ்வொரு ஷாட்டும் வந்து உங்களுக்கு அந்த கிளாசிக்கல் ஷாட்டும் ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டும் அந்த ஒரு ஒரு ஹைக்கூ கவிதை ஒரு வரி வரைச்சிங்கன்னா நீட்டாக கீழ்ச்சிக்கிட்டு போவோம். அந்த மாதிரி வந்து ஆடுற பிளேயர். என்னவோன்னு தெரியல. இப்போ இந்த டீம் இப்போ நேற்றே வந்து இந்த ஈவெண்ட்டில் சொன்னார் டாஸே எனக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஒரு கேப்டன் வந்து டாஸை வந்து ப்ரெஷராக பண்ணதில் நான் இதான் முதல் டைம் கேட்குறேன். அண்ட் இன்னொன்று லீடர்ஸ்ன்னு பார்த்தேன் சார், தேர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ ஹேவ் லீடர்ஷிப் இன் தெம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் தலையில் அந்த கிரீடத்தை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டு மாதிரி முட்டி மோதி மேலே வருவீங்க. அது ஒரு பாட்டுக்கு சில பேர் அப்படி வச்சோன்னே ஏய் நீ உனக்குள்ளே இது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிளேயர் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்தியாவுக்கு டூர் வராங்க. டூர் வரும்போது பெங்களூரில் வந்து ஒரு பப்பில் வந்து பிரச்சனை பண்ணி அவரை வந்து தூக்கி வெளில போடுறாங்க. திருப்பி கல்கட்டா கல்கட்டாலையும் பிரச்சனை ஆகுது. ஒரு டிசிப்ளினரி இஷ்யூனால அந்த டீம்லேருந்து தூக்கக்கூடணும் அப்படி இருந்த ஒரு பிளேயர் ரிக்கி தாமஸ் பாயிண்டிங். இன்றைக்கி அந்த என்ன பேர் வச்சுருக்கோம், இன்றைக்கி அவருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஐசிசி கேப்டன், இந்த மாதிரி தொடர்ச்சி பேக் டு பேக் கப் அடிச்ச கேப்டன் சொல்கிறோம். ஸோ கேப்டன்சி கொடுத்தோடனே அது வரைக்கும் சுமார் பிளேயர் இருந்த ரிக்கி பாயிண்டிங் வேர்ல்டு லெவல் ஆகிறாரு. ஆஸ்திரேலியா வந்து இன்னும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இது அங்கே ஃபிட் ஆகுது. இப்போ ரோஹித் சர்மா பாருங்கள், ரோஹித் சர்மா வந்து உங்களுக்கு வந்து டீமில் இன்கன்சிஸ்டன்ட்டு ஓடிஐயில் அப்படி இப்படி ஆடிட்டுருக்காரு போகிறான்னு நினச்சோம். கொடுத்த கேப்டன்சியை கொடுத்தோம். இந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் ஈவனில் 2 ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சு வச்சு கொடுத்துருக்காரு. கேமாகவும் லீட் பண்ணி காட்டுறாரு. ஃபுல்லாக அந்த அட்டாக் உங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா கூட T20 அடிச்சா தனியான கேம். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு அந்த கேப்டன்சி கேன் மேக், சில பேர் கேன் பிரேக். எனக்கு தெரிஞ்ச நான் ஐடியாவில் என்ன சொல்வேன்னா, டு அன் எக்ஸ்டென்ட் சஞ்சு சாம்சன் வந்து அவர் கேப்டனாக அங்கே ஆர்ஆர் லீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆர்ஆர் வந்து ஃபைனலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. இப்போ சஞ்சு சாம்சன் கேப்டன்சி இருக்கான பெரிய சக்ஸஸ் கிடையாது. பட் ஆனால் ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமை ஃபைனல் கூப்பிட்டு போயிருக்கிறார். இங்கே ருத்ராஜ் கைக்வாட் தோனி மாதிரி ஒரு மென்டர் கூட இருந்துமே போன சீசன் ஃப்ளாப்பு. இந்த சீசன் உங்களுக்கு வந்து என்ன இந்த சீசன் தெரியல. அதுக்கு முன்னாடி சீசனும் 2024 கொஞ்சம் அப்படி இப்படி தான் உங்களுக்கு போச்சு. 2024 உங்களுக்கு பிளே ஆஃப் போல, 2025 பிளே ஆஃப் இல்லை. இப்போ 2026ம் இப்படின்னா the high time that கொஞ்சம் இந்த மாற்றி பார்க்கலாம்ப்பா, கொஞ்சம் இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு. அதான் சார், சஞ்சுக்கு கொடுத்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவர் அங்கே லீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. 2008 ஃபைனல்ஸ் போன ஆர்ஆர், அதுக்கடுத்து ஒரு 13 வருஷம் கழிச்சு 2021 தான் திருப்பி போகிறாங்க. அது வரைக்கும் அவங்க 21, 25 டைமில் தான் அவங்க உள்ள ஃபைனல்ஸ்க்கே போகிறாங்க. 22 தான் ஃபைனல்ஸ் போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை வாங்க முடியும் போது இங்கே ருத்து கொஞ்சம் ஏதோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு 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 கேப்டனாக உங்களுக்கு என்ன சொல்லணும், மொரால சப்போர்ட் பண்ணணும். ஒரு போலர் அடி வாங்கும் போது போய் பேசணும், இல்லை ஒருத்தன் வந்து அடி பண்ணும்போது எதுவுமே இருக்கிற மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா பாக்கி நீங்கள் கேப்டன் இல்லைன்னா கூட ஹர்திக் பாண்டியாலாம் வந்து பயங்கர வைப் இருக்கும். ஏதாவது ஒன்று அங்கேருந்து பேசு. கோலியை பாருங்க, கோலி இப்போ கேப்டன் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் பேசுறது, சியரப் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணணும். நீங்கள் பாட்டு கையை கட்டிக்கிட்டு பின்னாடி நிற்க வச்சுருந்தா நம்ம என்ன ஏதாவது சாமியார் மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் உங்களை அடிக்கிறாங்க. இப்போ பஞ்சாப் அடிக்கிறாங்க, கையை கட்டிட்டு பின்னாடி நிற்கிறேன். நம்ம என்ன இதுவாக பார்க்குறோம், நம்ம என்ன கோழி சண்டை இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கோம், கை கட்டிட்டு பின்னாடி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் நிற்கிற மாதிரி வந்து அந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் பண்ணி நின்றது. என்ன சொல்கிறது, நீங்கள் கேப்டன், ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமை லீட் பண்ணுற ஒரு கேப்டன், உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆறாவை காட்டல. கொஞ்சம் போன முறை வந்து அந்த போன மேட்ச்சில் அங்கே ஆர்சிபி அந்த அவர் அந்த ரொம்ப அக்ரெசிவாக கோலியை செலிப்ரேட் பண்ணது பிடிச்சிது. பட் அந்த அக்ரெஷன் திருப்பி இங்கே அடிக்கும் போது அப்படியே சப்ரெஷன் ஆயிடுச்சு. நீங்கள் கோலி விக்கெட்டே அப்படியே இப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. மற்ற விக்கெட் அதேமாதிரி எனர்ஜி இப்படி கொடுத்துல போலர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே, போலரை வந்து ட்ரை பண்ண வேண்டியதானே. உங்களை ஏன் வந்து லைனை மாற்றி டீம் டேவிடுக்கு ஒரு சுமாராக ஆடிட்டு இருந்தார். தூக்கி வந்து அவருக்கு வந்து வேகமாக பயந்தார். ஜேமி ஓவர்டன் அந்த 140 போடும்போது கொஞ்சம் பயந்தார். அதே லைனில் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது. திடீர்னு ஏன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறீங்க, வைல்ட் லைனர் கொடுத்தீங்க. அவருக்கு இன்னும் அல்வா துண்டாக போயிடுச்சு. அடிச்சு 106 மீட்டர் அடிச்சு உட்கார வச்சுட்டு கேட்டால் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி வேற காட்டுறானுங்க. வெந்த புண்ணில் வேல் வச்சதுன்னா இப்படி ஒருத்தன் வருவான், அவனுக்கு இந்த மாதிரி அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு
ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சதெல்லாம் பார்த்தா இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து சில பேர்லாம் பயங்கரமாக வந்து ஒரு தெய்வீகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச்னா வந்து நான் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் சாஷ்டாங்கமாக அந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸை போட்டு மங்களகரமாக உட்காந்து வரும். இப்போ அவங்களாம் கொஞ்ச வந்து நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஆண் ஒருத்தர் அப்படியே கையெல்லாம் ஆட்டுவாரு. அது அத்தா 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 அடிச்சா ஆடுத்துறாரு. இப்போ அந்த மாதிரி மனுஷன்லாம் இப்போ இந்த பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? உங்களுக்கு அதுதான் வரும். ப்ளே ஃபார் யுவர் ஃபேன். உங்கள் ஃபேன்ஸும் மிகப்பெரிய சப்போர்ட். உங்கள் ஃபேன்ஸ் எப்படி நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்? நீங்கள் ஆஸ் அ லீடராக உள்ள அங்கே கொண்டு வந்து நீங்கள் அச்சாடி நான் படு நிற்கிறேன் இப்படி தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அது எல்லாருக்கும் சப்ரஸர். இருக்கிற எல்லாம் சின்ன பசங்க. பிரசாந்த் வீர் சின்ன பையன், உங்களுக்கு கார்த்திக் சர்மா சின்ன பையன், உங்களுக்கு நூர் அஹமது இது 2வது சீசன் 3வது சீசன் உங்களுக்கு ஆடுறாரு, கலீல் அஹமது இது 2வது சீசன், எல்லாருமே உங்கள் ரிலேட்டிவ் யங்ஸ்டர்ஸ். ருத்ராஜ் கைக்வாட் 2020 டீமில் செட்டப்பில் முடியும், ஆக்ஷன் எடுத்ததுலேருந்து டீமில் செட்டப்பில் இருக்கிறார், ஓரளவு ஐடியா தெரியும். பட் இவங்க எல்லாருமே சின்னவங்கல்ல, சீனியர்ஸ் வந்து அவர் ஒருத்தர். இப்போ தோனி தான் பண்ணணும் எவ்வளோ காலத்துக்கு பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே அவராலையும் பண்ண முடியும். போன போது தோனி தான் லீட் பண்ணார், 10வது பொசிஷன் தானே போனோம். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு மிஷினை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்பர்ட் மெக்கானிக் வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. போனது சீஸ் ஆனது தான். அந்த மாதிரி தான். கடைசியாக ஒரு கேள்வி வழக்கமாக கேட்கறது தான், பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் ப்ராபபிலிட்டி என்ன சார்? டெல்லி வந்து ஒரு க்ளோஸ் மேட்சை விட்டு வந்திருக்காங்க. ஒரு ரன்ல வந்து வெளியில் இருப்பாங்களா? அவங்க வந்து ப்ரூவ் பண்ண வெளியில் அவங்க ஒரு அண்ட் லாஸ்ட் இயர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து அத்தனை வருஷமாக அவங்க ஜெயிச்சதே கிடையாது. 2008க்கு அப்புறம், அதாவது பதானி வந்து அங்கே வந்து சிஎஸ்கேக்கு ஆடின டைமில் இருந்தபோது தான் ஜெயிச்சாங்க. கிடைச்சா 2010-11 ஷேவா கம்பீர் அந்த டைமில் இருந்தபோது ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஷேவா கம்பீர்லாம் வந்து கம்பீர் இந்தியாவுக்கு கோச்சாய் அவரே 2 ட்ராஃபிலாம் இப்போ வாங்கி 3வது ட்ராஃபி இப்போ 2 ஐசி ட்ராஃபிலாம் பார்த்துட்டாரு. இப்போ வந்து டெல்லி வந்து போனதை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த முறையும் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இந்த கண்டிஷன் தெரிஞ்ச கோச்சும் அங்கே இருக்கிறார், இந்த கண்டிஷனில் பெர்ஃபார்ம் பண்ண போலரும் அங்கே இருக்கிறாங்க, பெர்ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. சமீர் ரிஸ்வி இங்கேயே நம்ம வந்து நான் வளர்த்த செல்லக்கிளியை வந்து முட்டுதடி கண்மணிங்கிற மாதிரி இவங்களே பார்த்து எடுத்து வளர்த்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதே இடத்துல தான் வந்து ரஷீத் கானை டேக் அவுட் பண்ணி அடித்து சமீர் ரிஸ்வி ரைட் ஹேண்டர் ரைடாக எல்லாம் சொல்லி இன்றைக்கி அந்த ரிஸ்வி அந்த பக்கம் போயிருக்காங்க. உங்களுக்கு இப்போ சென்னைக்கு என்னென்ன வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் சென்னைன்னு அடிப்பார், நிதிஷ் ராணா சென்னைன்னு அடிப்பார், சமீர் ரிஸ்வி சென்னையிலேருந்து வெளில சென்னை நிதிஷ் சமீர் ரிஸ்வி சென்னையிலேருந்து வெளிலப்படுறது எல்லாரையும் அடிக்கிறாரு. இப்போ இதே மாதிரி வந்து பதானி இந்த கிரவுண்டை நல்லா தெரிஞ்சு கரைச்சி குடித்த ஒரு ஆள், கூடவே உங்களுக்கு வந்து நட்டு இருக்கிறாரு. போன முறை விப்ராஜ் திகம் இங்கே வந்து தோனிக்கு சூப்பராக ஸ்ட்ரகிள் பண்ணார். போன முறை வந்து தோனி அந்த லெஜெண்டை வந்து எங்கே பார்க்குற ஒரு ஃபேனுக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா, விப்ராஜ் திகம் சின்ன பையன் 21 வயசு பண்ணிட்டான், பயங்கரமாக வந்து ட்ரபிள் பண்ணி தோனியை வந்து பீட்டன் பண்ண வச்சாங்க. அவரு விஜய் சங்கர் டெஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினாங்க. பட் ஆனால் அந்த பியூட்டி வந்து உங்களுக்கு நம்பி இப்போ என்ன பயப்படுவீங்க? ஏங்க நீங்கள் வந்து உள்ளே ஆட வந்த டைமில் அந்த மனுஷன் எப்பயோ லெஜெண்டு, 21 வயசு தான் உனக்கு. அந்த 2005 தோனி உள்ள இந்தியாவுக்குள்ளே வந்து டெபியூ பண்ணி பட்டாசு கொளுத்த ஆரம்பிச்ச டைம். ஸோ பிறந்த டைமில் அவர் ஆல்ரெடி லெஜெண்ட். அந்த லெஜெண்ட் நீங்கள் போலிங் போடும்போது கொஞ்சம் பயப்படணும். அதெல்லாம் இல்லை, நான் ஜாலியாக பார்த்துக்கலாம். எப்படி ஒரு சின்ன பையன் ஒரு பும்ரா அடித்த மாதிரி தோனியே போன முறை விப்ராஜ் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதான் வந்து ஐயோ பாவண்ட அந்த மனுஷன் தயவுசெய்து கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக வச்சுது. இந்த எல்லா ஃபேக்டரும் டெல்லிக்கு மைண்டில் இந்நேரத்துக்கு எல்லாம் பயங்கரம் ஓடிட்டு போயிட்டு இருந்திருக்கும். ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணியிருப்பாங்க. அன்லஸ் அன்டில் டாஸ் விழுந்து சென்னை பேட்டிங் செய்யலைன்னா சென்னைக்கு அந்த பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாலும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போதைக்கு ஆன் பேப்பர் பார்க்கும்போது டெல்லி லுக்ஸ் 55, டெல்லி 55 ஸ்ட்ராங்காக இருக்குது, சென்னை 45. சென்னை 45 மேட்சுக்கு வந்து 35 பாஸ் மார்க்குன்னு சொல்லி போட்டீங்க. இதை 10 மார்க் ஏன்னா டெவால் புருவிஸ்க்காக சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து பாவம் ஒரு பையன் வரான், அவன் அவ்வளோ எனர்ஜியாக பேசுகிறாப்புல. உங்களுக்கு அஸ்வின் வீடியோவில் பார்க்கும்போது இந்த டீமுக்காக அப்படி போனதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்கள் ஆர்வம் புரியுது தம்பி, ஆனால் வேகம் தேவையில்லை, விவேகம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யாராவது தடுக்காமல் இருக்கணும். ஏன்னா பேட்டிங் தான் சிஎஸ்கேக்கு இந்த ஐபிஎல்ல மேலே கொண்டு போகிறதோ கீழே தள்ள போகிறதோ. ஸோ பேட்டிங் நம்பி தான் இறங்குறாங்க. பேட் ஃபர்ஸ்ட் 240 to 260, அதுக்கப்புறம் ஆனதை பார்த்துக்கலாம். ஸோ 45% சிஎஸ்கே முடிச்ச உடனே பேசும் கண்டிப்பாக. இல்லைன்னா உங்கள் மஞ்சள் சட்டை இது எனக்கு பெண்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி ஃபோன் மஞ்சளாக இருக்குதுன்னு கேட்டுக்கிறீங்க, இப்போ வந்து ட்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டீங்க. பார்ப்போம். இந்த மாதிரி மஞ்சள் வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.